இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா சம்பவங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு டாக்டருக்கும் இந்த மாதிரி சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாங்கள் வேலைக்கு வர்றது, நாங்கள் எப்படி வேலைக்கு வந்து முழுத்தன்மையாக நாங்கள் எப்படி எங்களோட வேலையை செய்ய முடியும்? எங்களுக்கு சேஃப்டி வேணும், அதுதான் எங்களோட முதல் கன்சர்ன். பாதுகாப்புக்காக இருக்க நாங்களே காப்பாற்றிருக்கப்ப எங்களுக்கே அப்படி நடக்கிறப்போ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. லைக் ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ஒருத்தங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கலை, இங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களுக்காகவுமே நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க நின்று போராடிட்டு இருக்கோம். மருத்துவக் கல்லூரியிலும் பெண்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி தனியாக ஓய்வெடுக்க அறை வேண்டும். ஓய்வெடுக்க அறையில முக்கியமாக மருத்துவ மாணவர்களுக்கு பாதுகாவலர் நியமிக்கப்பட வேண்டும். அதான் இல்ல. இன்னைக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு கல்கத்தாவில்? அந்த மாணவி என்ன பண்ணாங்க, 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்த பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து ஓய்வறை இல்ல. அங்க உள்ள முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு தனியாக ஓய்வறை பாதுகாப்பா இருந்தாக்க அவங்க போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. ஆனால் அது பதிலாக செமினார் ஹாலில் போய் சாப்பிட்டு 4-5 மாணவிகளை போயிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க, மற்ற மாணவிகளாம் போயிட்டாங்க. இவர்கள் மட்டும் 2 மணிக்கு மேலே ஓய்வு எடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சம்பவம் நடந்திருக்கு. மிக மோசமான நிகழ்வு. எனவே இந்த பாதுகாப்பான ஓய்வு அறை அந்த மாணவிக்கு கிடைத்திருக்கவே, ஆனால் இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு நடந்திருக்காது என்பதை நாங்கள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து வந்து கல்கத்தாவில் நடந்த அந்த படுகொலைக்கும் அந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் நாங்கள் இன்றைக்கி மருத்துவ மாணவர்களாக சேர்ந்து இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டம் நடத்த முக்கியமான காரணம் என்னென்னா வந்து மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் வந்து உரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது. அதாவது யார் வேணால் வந்து மருத்துவர்கள் மேலேயும் மருத்துவ மாணவர்கள் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து முதல் விஷயம் இல்லை. ஏற்கனவே வந்து கேரளாவில் இதே மாதிரி போன வருஷம் ஒரு விஷயம் நடந்தது. விடிய காலையில் காவல்துறைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து குத்தி கொலை பண்ணிட்டார் அந்த டாக்டரை. இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னா 36 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டு அவங்க ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு செமினார் ஹால், ஒரு படிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மது அருந்திட்டு உள்ளே வந்துட்டு அவங்கள கொலை பண்ணி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிறப்புறுப்புலேருந்து எல்லாத்தையும் சிதைச்சிருக்காங்க. இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கான உரிய நீதியும் கிடைக்கல. அந்த உண்மை வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மையை வெளிக்கொணர வேண்டும். அதே மாதிரி இதை பண்ண குற்றவாளிகளுக்கு வந்து கொடுக்குற தண்டனை மூலியமாக இதுக்கப்புறம் மருத்துவர்கள் மீதும் மருத்துவ மாணவர்கள் மீதும் அவங்க வந்து கை வைக்கவோ இந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதல் நடத்தவோ பயப்படணும். இது மூலிமா இதனால் நானும் எங்கள் மருத்துவ ஸ்டான்லி கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு அவங்க குடும்பத்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இந்த விஷயத்தை கண்டிக்கும் விதமாகவும் இன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர்ந்து மெழுகுவத்தி ஏந்தி நின்றுட்டு இருக்கோம். என்ன மாதிரி சட்டங்கள் இன்னும் இயற்றப்படணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது விசாகா சட்டம், இது விசாகா குழு அமைக்கப்படணும். அதே மாதிரி வந்து ஒரு மிக கடுமையான தண்டனை வரணும். அது எப்படின்னா வந்து இந்த கொடுக்குற தண்டனையை பார்த்து பெண் மருத்துவர்கள் மீது அவங்க வந்து இதுக்கு அடுத்து வந்து அவங்கள தொடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ யோசிக்கணும் ரொம்ப. ஏன்னா வந்து பெண்கள் மீது இப்போ வன்கொடுமை வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் வேலை பார்க்குற இடத்துல, ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து ஏற்கத்தக்க விஷயமே இல்லை. எந்த இடத்துலையும் ஒரு தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ இந்த மாதிரி நடக்கும்போது உயிரை காப்பாற்றுற ஒரு துறை அவங்களுக்கே வந்து இப்போ பாதுகாப்பு இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தம் அளிக்கிற செயலாக இருக்குது. கமலிகா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லேருந்து நாங்கள் எல்லாருமே கொல்கட்டாவில் நடந்த அந்த 2ஆம் வருடம் படிக்கும் ஒரு பிஜி மேம்காக இங்கே எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக கூடியிருக்கோம். ஒரு பாதுகாப்புக்காக இருக்க நாங்களே காப்பாற்றிருக்கப்ப எங்களுக்கே அப்படி நடக்கிறப்போ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. லைக் ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ஒருத்தங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கலை, இங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களுக்காகவுமே நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் இங்கே நின்று போராடிட்டு இருக்கோம். இன்னும் இங்கே நிறையா மாற்றப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது நிறையா இடத்துல வந்து நாங்கள் சர்ஜரி போனோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் ஸ்க்ரப்னு ஒன்று சொல்லுவோம், அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும். அதை மாற்றுறதுக்கான ப்ராப்பரான ஒரு இடம் கிடையாது. எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு ஸ்க்ரப் மாற்றுறதுக்கோ, அவங்க ஒரு ஃபீமேல் பிஜிலேருந்து ஒரு மேல் இன்டர்ன் வரலும் எல்லாருமே ட்ரெஸ் மாற்றுறதுக்கான ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வேணும். ரெண்டாவது விஷயம், ஒரு டாக்டரோ இல்லை யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு கால் ஃப்ரீ நம்பர் வேணும். ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு சொல்கிற சோல்ஜர்ஸ், நேவி, ஆர்மி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கால் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி டாக்டர்ஸ் எங்களுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி நாங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னா நாங்கள் யார்கிட்ட தெரிவிக்கிறோம், யார்கிட்ட போய் அணுகிறது எங்களுக்கு எதுவுமே தெரியலை.
ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் தான் பேசிக்காக தேவைப்படுது ஒரு டாக்டரோட சேஃப்டிக்காக. மூணாவது விஷயம், இப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். இதை வந்து நம்ம லேசாக விட்டுட்டு போகிறனால தான் ஒவ்வொரு தப்பும் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நியூஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா சம்பவங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு டாக்டருக்கும் இந்த மாதிரி சேஃப்டி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாங்கள் வேலைக்கு வர்றது, நாங்கள் எப்படி வேலைக்கு வந்து முழுத்தன்மையாக நாங்கள் எப்படி எங்களோட வேலையை செய்ய முடியும்? எங்களுக்கு சேஃப்டி வேணும், அதுதான் எங்களோட முதல் கன்சர்ன். ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட எங்களோட பிஜி அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். என்னோட பேர் சஜித், நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். மக்களுக்காக சேவை செய்கிற மருத்துவர்களை தாக்குறது ஏற்றுக்க முடியாதது. மனித நேயத்தோடு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவர்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும். பெண்கள் மீதான வன்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயம் தான். அப்படி மாறணும், அப்படி உண்மையே சொல்லணும்ல. உண்மையிலே இது பெண்களுக்கான பாதுகாப்பான சமுதாயம்னு சொல்லணும்ல. கற்பழிப்புகள் இனியும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். இந்த தண்டனை கொடுக்கறத பார்த்துட்டு இனி யாரும் ஒரு பொண்ணு மேலே கை வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயம் வேணும். இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் நீதி கிடைக்கணும். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நன்றி. இந்த போராட்ட உணர்வு வேணும். எங்கேயோ ஒரு மருத்துவமனை இருந்தால் கூட இந்தியா முழுவதும் மருத்துவமனை போராடுவோம் என்ற எச்சரிக்கை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் செய்தது இந்த NDTVலையும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா டைம்ஸ் நவ்லையும் பல்வேறு ஆங்கில சேனல்லையும் ANIலையும் நீங்கள் எடுத்துருக்கிறாங்க. இது அகில இந்திய லெவலில் எல்லா தொலைக்காட்சியிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே லைவும் போட்டாங்க. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த போராட்டம் என்பது அகில இந்திய லெவலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இது ஒன்று பிரச்சனை இருக்கிறது. அண்மையில் தஞ்சாவூர் மருத்துவமனையிலோடு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் பொதுவாக என்னவென்று சொன்னால் ஆல் இந்தியா லெவலில் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுமே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் செய்ய பார்க்குறாங்க. மருத்துவ மாணவிகள் போயிட்டு ஒரு பாலியல் புகாரை சொன்னால் உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதில்ல. அது போல் இல்லைம்மா அவருடைய லைஃப் போயிடும், உங்களுடைய பேர் கெட்டு போயிடும், இந்த மாதிரிலாம் சொல்லி கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க. இப்படிப்பட்ட போக்கு தான் ஆல் இந்தியா லெவலில் இருக்குது. இந்த நிகழ்வு நடந்த பிறகு கூட அது ஒரு பாலியல் வன்முறையாக சொல்ல அவங்க தயாராக இல்லை. அதை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. அதே போல் மருத்துவமனையோட பிரச்சனை பிறகு தான், போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியில் வந்தது. எல்லா மருத்துவக் கல்லூரிலையும் மருத்துவமனையிலையும் விஷாகா கமிட்டி அமைக்கணும். அது மருத்துவ மாணவிகளுக்காக மட்டுமல்ல, அங்கே பணிபுரிய செவிலியர்கள், அங்கே பெண் ஊழியர்கள், அங்கே பேராசிரியர்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும். எனவே விஷாகா கமிட்டி இன்றைக்கு நாடு முழுவதும் பல மருத்துவர்கள் வைக்கப்படவே இல்லை. விஷாகா கமிட்டி அமைத்தால் அந்த விஷாகா கமிட்டிக்கு ஒரு பெண் தான் தலைவராக இருக்கணும். அந்த குழுவில் மெஜாரிட்டி வந்து பெண்களாக தான் இருக்கணும். அதே போலவே வெளியில் உள்ள ஒரு மெம்பராக அந்த விஷாகா கமிட்டியில் இருக்கணும். விஷாகா கமிட்டிக்கு பெரிய போர்டு வைக்கணும். இங்கே இருக்க போர்டு மாதிரி பெரிய போர்டு வைக்கணும். அந்த விஷாகா கமிட்டியுடைய தலைவர் யார், செயலாளர் யார், பொறுப்பாளர் யார், நிர்வாகிகள் யார், மெம்பர்ஸ் யார் என்று அதில் இடம்பெற வேண்டும். ஒவ்வொருத்தருடைய செல் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் இடம்பெற வேண்டும். எனவே ஒரு பாலியல் வன்முறை நடைபெற்றால் உடனடியாக அந்த பெண் வந்து தைரியமாக அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலை வந்து இந்தியா முழுவதும் எல்லா மருத்துவர்களும் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. விஷாகா கமிட்டி இருக்கக்கூடிய மருத்துவர்களோட அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் ஒழிய அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க பொது இடங்களில் வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணல, பொது இடங்கள் வைக்கப்படவில்லை என்பது வருத்தமான விஷயமா இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் மருத்துவ மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இன்றைக்கும் சரி எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னாக்க ICU உள்ளே கூட யார் வேணாலும் போகிறாங்க. எந்த மாதிரி அனுமதி இல்லாமல் யார் வேணாலும் போடுறாங்க, கேள்வியே இல்லாமல் போகிறாங்க. நோயாளிகள் வந்து அவங்க அட்டெண்டர்ஸ் வந்து எப்போ வேணாலும் உள்ளே வர்றாங்க, உள்ளே போகிறாங்க. ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட உடனடியாக அந்த டாக்டர்களை தாக்குவது, பயிற்சி மருத்துவர்களை தாக்குவது, அதே போலவே அங்கே உள்ள ஊழியர்களை தாக்குவது என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. மருத்துவ விஞ்ஞானம் என்பது ஒரு பெக்குலியரான விஞ்ஞானம். இது மற்ற விஞ்ஞானம் மாதிரி இல்லை. இப்போ மேத்ஸ்னாக 2+2 தான் 4 தான். கெமிஸ்ட்ரி தான் சொல்ல முடியும், இது 2 மூலக்கூறு சேர்ந்தால் இதான் வரும்னு சொல்ல முடியும். அதே போல் ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் தான் சொல்ல முடியும். ஆனால் மருத்துவ விஞ்ஞானம் ஒரு விஞ்ஞானமாக இருந்தாலும் கூட நோயாளிகளுக்கு ஏற்ப அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நோயாளிக்கு சர்க்கரை வியாதி இருக்கும், கூடவே ரத்த கொதிப்பு இருக்கும், கூடவே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை லேக்டேட்டிங் உமனாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது மெடிக்கல் சயின்ஸை அப்படியே கண்மூடித்தனமாக ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ண முடியாது. மெடிக்கல் சயின்ஸை தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான மருத்துவ அறிவியல் தான் விஞ்ஞானம் தான் மருத்துவ அறிவியல். எனவே எவ்வளவுதான் படித்தாலும் கூட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குகின்ற பொழுது கூட நோயாளிகளுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய செயல்பாடுகளையும் மாறுபாடுகள் வரலாம். ஒரு கொரோனா நோயாளை காப்பாற்றிட்டு இன்னொரு கொரோனா நோயை காப்பாற்ற முடியாமல் போகலாம்.
உடனே நோய் என்ன கேட்குறாங்க, அவர் உயிர் உழைச்சிட்டாரு, நான் ஏன் உயிர் உழைக்கல, ஏன்னா என்னுடைய உயிரை ஏன் உயிர் உழைக்கல என்று கேட்கக்கூடிய போக்கு இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட போக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலாக மருத்துவம் மீது வருகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், மருத்துவமனை என்று சொன்னால் அது 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று சொன்னால் பல மருத்துவமனைகளும் பார்த்துவிட்டு பார்க்க முடியாத நோயாளிகள் மருத்துவமனைக்கு வர்றாங்க, ஐசியில் அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ மருத்துவ சிகிச்சை கடுமையாக வழங்கினாலும் கூட, மிகச்சிறந்த சிகிச்சை வழங்கினாலும் கூட அவர்கள் நோயினுடைய இயல்பின் காரணமாக இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த மருத்துவமனை ஆச்சும் இந்த மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி வந்த பிறகு ஒரு நோயாளி இறக்க மாட்டேன் என்று போர்டு வைக்க முடியுமா? ஒரு நோயாளி இறக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? எந்த மருத்துவமனையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைதான் மருத்துவர்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த மருத்துவ அறிவியல் என்பது மற்ற அறிவியல் என்று வேறுபட்ட ஒரு அறிவியல், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மாறக்கூடிய அறிவியல். அதே போலவே நோயாளிக்கு நோயாளி மாறக்கூடிய அறிவியல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல எல்லா இடங்களிலேயும் மருத்துவமனைகளில் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், ஐசியூ உட்பட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுபோன்று ஏராளமான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடக்குது, இந்தியாவிலே நடக்குது, பல்வேறு மாநிலங்கள் நடக்குது. அதே போல பேசின பொழுது நம்ம கங்காதரன் கூட பேட்டியில் சொன்னார், 36 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த முதுநிலை மருத்துவ மாணவி 36 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருக்காங்க. சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பயிற்சி மருத்துவராக இருந்தாலும் சரி, பட்டமளிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொடர்ச்சியாக 8 மணி நேரத்துக்கு மேல் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றிருக்கின்றோம், தீர்ப்பு பெற்றிருக்கின்றோம். அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து 2015ஆம் ஆண்டு எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் டிஎம்இ சார்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி திரும்ப வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையிலும் திரும்ப சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே சரி, இந்தியாவிலே சரி, இன்றைக்கும் பயிற்சி மருத்துவர் பட்டம் ஏற்படி மாணவர்களாம் தொடர்ச்சியாக 36 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும். 8 மணி நேரம் மட்டும்தான் பயிற்சி மருத்துவர் பட்டம் ஏற்படி மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக வேலை கொடுக்க வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக அதிக நேரம் வேலை கொடுப்பதனால மன உளைச்சல் உள்ளாராங்க, உடல் உளைச்சல் உள்ளாராங்க. மிகப்பெரிய மோசமான நிலையில போய் டயர்டாகி படுக்கிறப்ப என்ன நடந்தால் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போலவே ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிலையும் பெண்களுக்கு மாணவர்கள் சொல்லி தனியாக ஓய்வெடுக்க அறை வேண்டும். ஓய்வெடுக்க அறையில முக்கியமாக மருத்துவ மாணவர்களுக்கு பாதுகாவலர் நியமிக்கப்பட வேண்டும். அதான் இல்லை. இன்னைக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு கல்கத்தாவில், அந்த மாணவி என்ன பண்ணாங்க, 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்த பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஓய்வறை இல்லை. அங்கே உள்ள முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கென தனியாக ஓய்வறை பாதுகாப்பாக இருந்தாக்க அவங்க போயிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. ஆனால் அது பதிலாக செமினார் ஹாலில் போய் சாப்பிட்டு 4-5 மாணவிகளாக போயிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. மற்ற மாணவிகளாக போயிட்டாங்க. இவர்கள் மட்டும் 2 மணிக்கு மேலே ஓய்வு எடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சம்பவம் நடந்திருக்கு. மிக மோசமான நிகழ்வு. எனவே இந்த பாதுகாப்பான ஓய்வு அறை அந்த மாணவிக்கு கிடைத்திருக்கவேயானால் இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு நடந்திருக்காது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டும் சொல்லவில்லை, இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மருத்துவ மாணவிகளாக நீங்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனை வருகின்றது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போராடினால்தான் வெற்றி கிடைக்கும், போராடாமல் எதுவுமே கிடைக்காது. வாழ்க்கையே போராட்டம் தான். போராட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதை மருத்துவ மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக போராடினா தான் வாழ்க்கை. யார் தான் போராடாமல் இருக்காங்க? IAS ஆஃபீஸர் போராடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க சங்கம் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு IPS ஆஃபீஸர்கள் சங்கம் இருக்குது. அதே போல் ஜட்ஜஸ் சங்கம் வச்சுருக்காங்க. அவரெல்லாம் வைக்கின்ற பொழுது நமக்கே சங்கம் வைக்கக்கூடாது, நமக்கே வலிமையான போராட்டம் நடத்தக்கூடாது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளியாக சங்கம் இருக்குது, மீனவர்களாக சங்கம் இருக்குது, விவசாயிகளுக்காக சங்கம் இருக்குது. ஒரு பிரச்சனை ஒன்று திறந்து போராடுகின்ற பொழுது நாமும் நம்முடைய மாணவர்களும் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கான பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்டோ டிரைவர் போராட மாட்டாங்க, மீனவர்கள் போராட மாட்டாங்க. நம்ம பிரச்சனை நம்ம தான் போராடணும். நியாயமான போராட்டம் வர எல்லாரும் ஒன்று சேருவாங்க, எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பாலியல் வன்முறை என்பது தொடர்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதில் மிகப்பெரிய பிரச்சனை, கடுமையான தண்டனை வழங்கினால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது. கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனை, பெண்களை எவ்வாறு பார்க்கிறோம் என்பது பிரச்சனை. இந்த ஆண் பெண் சமத்துவம் போதிக்கப்பட வேண்டும், பள்ளியிலிருந்தே போதிக்கப்பட வேண்டும். பெண்ணை பற்றிய பார்வை ஆணுக்கு மாற வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமான பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட பண்பாட்டு மாற்றங்களை உருவாக்கின்ற பொழுதுதான் ஆண் பெண் சமத்துவத்தை உருவாக்க முடியும். பெண்களை பற்றிய பார்வையும் ஆண்களுக்கு மாறும், ஆணாதிக்க உணர்வு மாற்றப்படும், பெண்ணடிமைத்தனம் ஒழியும். எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கும் மருத்துவ வர வேண்டும்.
எனவே இந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாட்டை செய்த மருத்துவ கவுன்சில் தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இங்கே வருகை தருவதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய நம்முடைய மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலாஜி சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.